போதைப்பொருள் விநியோகத்தை முடக்கி போதைப்பொருளுக்கான கேள்வியை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதிலும் போதைப்பொருள் முற்றுகைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது 994 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 25 பேர் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட உள்ளனர். 5 பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டனர். நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 5 கிலோ 782 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் 827 கிராம் ஐஸ் போதைப்பொருளும் 71 கிலோ 682 கிராம் கஞ்சாவும் குஷ் அசீஸ் போதை மாத்திரைகள் மதனமோதகம் மாவா கஞ்சா செடிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதே நேரம் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் மற்றும் போதைப்பொருளை தம்பசம் வைத்திருந்த 11 பேர் வலிமட பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொலைபேசி தரவுகளை ஆராய்ந்ததன் பின்னர் பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஹெரோயின் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் வலிமட பொர்லந்த பகுதியில் கைது செய்யப்பட்டார். மற்றும் ஒரு சந்தேக நபர் பஹால கொட்டவேர பகுதியில் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் ஏனைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் மாதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இடம்பெறும் குற்றச்செயல்களை தடுக்கும் நடவடிக்கையின் கீழ் நேற்றைய தினம் சந்தேகத்தின் அடிப்படையில் 693 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 30,954 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்பட்ட 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 263 பிடிவிராந்துக்காரர்களும் 118 பகிரங்க பிடிவிராந்துக்காரர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் வாகன குற்றச்செயல்கள் தொடர்பாக 3,948 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மது போதையில் வாகனங்களை செலுத்திய 15 பேரும் கவனஈனமாக வாகனங்களை செலுத்திய 9 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதே நேரம் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றுடன் 2 சந்தேக நபர்கள் வத்தலை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தல அல்விஸ்டவுன் சந்தையில் வைத்து வத்தலை போலீசார் போக்குவரத்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். போலீசாரின் உத்தரவை மீறி செலுத்தப்பட்ட மோட்டார் காரை பின்தொடர்ந்த போலீசார் அதனை சோதனையிட்ட போது சாரதியின் ஆசனத்துக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. ரவைப்பட்டி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சாரதி கைது செய்யப்பட்டதுடன் மோட்டார் காரும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டது. சந்தேக நபர்கள் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட போது துப்பாக்கியை மற்றும் ஒரு நபருக்கு வழங்க எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் துப்பாக்கியை பெற்றுக்கொள்ளவிருந்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் 33 வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.